ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. ஜஸ்ட் நீங்கள் அந்த கேன்வாவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா ப்ளேலிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். கேன்வா பற்றி டுட்டோரியல் A to Z கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கேன்வானா என்ன அதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும். கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த போஸ்டர்ஸோட சைஸு ஆல்ரெடி என்ன சைஸ் பிக்சல்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, எங்கே போய்ட்டு அந்த சைஸோ என்ன அப்படின்றது இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கூட உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1080 வித்து அண்டு 1080 ஹைட் அப்படின்ற கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பிக்சல் இருக்கா, பிக்சல்னு கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துட்டா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பிக்சல் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து க்ரியேட் ஆகி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ எந்த சைஸுன்னு தெரில, உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி 1080 தெரில, கேன்வாவில் டிஃபால்ட்டாக இருக்க போஸ்டர் சைஸே உங்களுக்கு வைக்கணும்னு நினச்சுன்னா ஜஸ்ட் அகெயின் நீங்கள் கேன்வாக்குள்ளே போய்ட்டு சர்ச் ஒர்க் கண்டென்ட் இருக்கா, இங்கே போய்ட்டு போஸ்டர் அப்படின்னு கொடுத்தேனாலே டிஃபால்ட்டாக போஸ்டர் சைஸ் என்னவோ அது இங்கே வந்துடும். ஜஸ்ட் நான் இந்த இருக்கு பாருங்கள், போஸ்டர் டபுள் சைஸ் A3 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு போஸ்டர்ஸோட ஆப்ஷன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பிளாங்க்னு கொடுத்து புதுசாக ஒரு போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி இங்கே இருக்க பாருங்கள் ஏகப்பட்ட போஸ்டர்ஸு, இதில் ஏதாச்சும் ஒரு போஸ்டர்ஸ் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஃபஸ்ட் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்கள், இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன் பெய்டு வெர்ஷன். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒன்லி பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக அமௌண்ட் பே பண்ணாமல் ஃப்ரீ வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கா, இதில் எது உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து சூட் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் இருக்குது. இதில் எந்த போஸ்டர்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இப்போ பண்ண போகிறதுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்ற பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ஒரு போஸ்டர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அதை காமிக்கும். நீங்கள் சூஸ் பண்ண மட்டும் இதை தான் செலக்ட் பண்ணல, இது ரிலேட்டடாக நம்ம இப்போ சூஸ் பண்ண ரிலேட்டடாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அந்த போஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை தான் சூஸ் பண்ண கம்பல் கிடையாது. நான் இப்போ அதுக்கு ரிலேட்டடாக கீழே போய்ட்டு இதில் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்பெஷல் மெனுன்றது அதை விட. ஸோ நான் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு அப்படி இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிகினர் இருக்கக்கூடிய பட்சத்தில் புதுசாக க்ரியேட் பண்ணாதீங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுட்டுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது பாருங்கள், அந்த ஏஜென்சிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தர போகிறேன். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஸ்பெஷல் மெனுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு இங்கே நான் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ இந்த ஃபாண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இந்த ஃபாண்டோட கலரை மாற்றணுச்சுன்னு சூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த பாருங்கள் டெக்ஸ்ட் கலர், இங்கே போய்ட்டு நீங்கள் எந்த கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுறதுக்கான நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ஃபாண்ட் வந்து ரெட் கலரில் மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் கலர் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒயிட்டே பிடிச்சிருந்துச்சி, ஸோ நான் ஒயிட்டே பல இடத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த கார்னரில் பிடிச்சி இதை பண்ணுங்கள், இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணால் இப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லையா இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள் +138, இதை கொடுத்தும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா தூக்கி அந்த இடத்துல மாற்றிடுங்க. மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் மாற்றணும்னு நினச்சேன்னா இந்த இருக்குது பாருங்கள் ஃபாண்டுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்டில் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மாறுது பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எனக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓகேவாக தெரியுது. ஸோ நான் அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ன்றதை நல்லாவே இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ இங்கே அவங்க இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெலீட்டுன்னு இருக்கா, டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ நான் அந்த இடத்துல போய்ட்டு டெலீட் ஃப்ரேம்ன்ற கொடுத்துட்டேன். அப்படின்னா என்னென்னா அந்த ஃப்ரேம் டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த ஃப்ரேமில் வேறு இமேஜ் வச்சுக்கலாம். அது எப்படி இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு போய்ட்டு அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜை வந்து அங்கே வைக்கணுமோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கேன்வா வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஒன் செகண்ட் திரும்ப சொல்லிடுறேன், நீங்கள் அந்த கேன்வா வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த அப்லோடுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த அப்லோடுன்னு கொடுத்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டெமோக்கு சொல்கிறதுனால ஜஸ்ட் என்னுடைய லோகோ வந்து நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் அப்லோட் பண்ணோன்னு இந்த வந்துருச்சுங்களா, அதை கொடுத்துக்கி இங்கே ஃபிட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். இன்கேஸ் இது ஃபிட் ஆகக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிட்டேன்னா ரிப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒன்லி 35K நமக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னா எடுத்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு வேணாம்னா நம்ம வந்து டெலீட்னு கொடுத்தோம்னா டெலீட் ஆயிரும். கீழே வந்து ஆர்டர்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா தான் ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு நமக்கு என்ன வேணும், கான்டாக்ட் நவ் அப்படின்றத கொடுத்துரும். புரிஞ்சுக்கிட்டிங்களா. ஜஸ்ட் இதை எழுத்து விட்ருவோம். கான்டாக்ட் நவ் கொடுத்து இங்கே அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்னா இது வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னுடைய ஃபோன் நம்பர்னு இதை கொடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு எனக்கு வெப்சைட் இல்லை அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி டெலீட்னு கொடுத்தா டெலீட் ஆயிரும். இப்போ இந்த ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, இதை பெருசு பண்ணணும்னு நினச்சேன்னா அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு மேலே போய்ட்டு ஃபோன் நம்பர்ஸ் இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த டெக்ஸ்ட் இதை வந்து நான் போஸ்டர்ஸ் வந்து பெருசு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் 1 இதை பெருசு கொடுத்தீங்கன்னா அது பெருசு வரும். இப்போ இந்த பேக்ரவுண்டு வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த பேக்ரவுண்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நான் சிறுசு பண்ணிட்டு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்டை மாற்றினா இந்த பேக்ரவுண்டு மேலே ஓவரால் பேக்ரவுண்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கா இதை கொடுத்துட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை கலர் சூஸ் பண்ணுங்க. அதுக்கு இது வேணுமோ இதை கொடுத்துக்கோங்க, ரெட் வேணுமோ ரெட்டு கொடுத்துக்கோங்க, இது வேணுமோ இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணுற ஃபஸ்ட்டு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். இதுதான் ஒரு ஓப்பனான உண்மை. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ண தான் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டிசைன் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ரைட் சைட் ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அகைன் இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் ஃபைல் வேணும்னு கேட்கும், பிஎன்ஜி ஜேபிஜி அந்த மாதிரி கேட்கும். ஸோ ஜஸ்ட் நான் அந்த பிஎன்ஜின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம பண்ண ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த லெஃப்ட் சைடு டெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை கொடுத்துட்டு ஆட் ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வேணும், அதை கொடுத்துட்டு நான் இப்போ எனக்கு எங்கே வேணும், இந்த இடத்துல வேணும், சின்னதாக வேணும்னா சின்னதாக இந்த சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் பாருங்கள், அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் செகண்ட் நான் திரும்ப சொல்லிடுறேன். இந்த கேன்வா பற்றி கற்றுக்கணும்னு நினச்சின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண இது வந்துச்சா. இன்கேஸ் இப்போ இது உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்குது, இது வந்து சரியாக வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் கேன்வாவில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்பெஷல்ஸ்க்கு ஆஃபர்ஸ்க்கு இடையில கேப் வரணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணால் ஜஸ்ட் இங்கே போய்ட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து மாறிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலே தான் நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே போய்ட்டு நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு வச்சுருக்கேன். நீங்கள் கேன்வா பற்றியோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட் இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.